நெல்லையில் மதுபோதையில் வாகனங்களின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற சொகுசு காரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். கொக்குரகுளம் வண்ணாரப்பேட்டை சாலையில் ஆட்டோ, கார் ஆகிய வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற கார் ஓட்டுநரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதில் காரை ஓட்டி வந்த செல்வகுமார் மதுபோதையில் ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக வாகன சோதனை மேற்கொள்ளாததால் அதிக அளவில் சாலை விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆத்தூர் பகுதியிலிருந்து பெரியபாளையம் மற்றும் பொன்னேரி பகுதிகளுக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேம்பாலத்தை ஒட்டிய சர்வீஸ் சாலை சீரமைக்கப்படாமல் இருப்பதால் மாணவ மாணவிகள் மற்றும் முதியவர்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் சர்வீஸ் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். ஸ்கூல் பசங்க ஹைஸ்கூல் சோழவரம் ஆத்தூர் ஸ்கூலு எல்லாம் அத்தனை வந்து குழந்தைங்க நட முடியல, செய்ய முடியல. ஐயா நீங்கள் தான் ஏதாவது பண்ண ஐயா, என்ன ஆச்சு இது? தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கிடப்பில் உள்ள வடிகால்வாய் பணியை விரைந்து முடிக்க கோரி கோவில்பட்டி ஊராட்சி அலுவலகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். சிந்தலக்கரை வடக்கு தெருவில் வடிகால்வாய் பணி கிடப்பில் உள்ளதால் குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் வடிகால்வாய் பணியினை உடனடியாக முடிக்க வலியுறுத்தி கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினை முற்றுகையிட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அடிப்படை தேவைக்கு கூட நாள்தோறும் போராட வேண்டிய அவல நிலை இருப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த தேவராயன் பாளையத்தில் தரமற்ற முறையில் புதிதாக தார் சாலை அமைத்ததால் மழைநீர் வீடுகளை சூழும் அபாயம் உள்ளது. காந்தி கலையரங்கம் முதல் வானம்பாடி இணைப்பு சாலை வரை பழைய சாலையை அகற்றாமல் புதிய தார் சாலை தரமற்ற முறையில் அமைத்ததால் வீடுகளுக்குள் மழைநீர் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு நோய் தொற்றை தடுக்க தரமற்ற தார் சாலையை அகற்றி முறையாக சாலை அமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தினர். 400 அடிக்கு இந்த தார் சாலை எடுத்து போட்டு திரும்ப வந்து கீழே உயரத்தை கம்மி வண்டி போட்டால் மட்டும் ஊர் தண்ணி பூரம் போகும். இல்லைன்னா வந்து அங்கங்கே வந்து தண்ணி தேங்கி நின்று கொசுக்கள் சேர்ந்து குட்டையாகி நோய் பரவும் அபாயம் ஏற்படுது. அதனால் வந்து நீங்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு காண வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் கோவிலில் ஏகாதசி பெருவிழாவின் 44ஆம் நாள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பரமபத வாசல் வழியே எழுந்தருளி வீதியுலா சேவை செய்தபோது பெருந்திரளான பக்தர்கள் தமிழ் பாசுரங்களை பாடி மனமுருக வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் தேவநேரி பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேம்பாலத்தின் கீழ் செல்லும் சர்வீஸ் சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து துர்நாற்றம் வீசும் நிலையில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். விடியாத திமுக அரசு உரிய முறையில் வடிகால் வசதிகளை அமைக்காததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது.